ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதேமாரி இந்த திரைப்படம் வந்து 500 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லாக்கட்டுமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் அதிகப்படியாக இன்னைக்கு 5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 5 crore வரைக்கும். அதுமாரி டோட்டல் 122 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 122 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். அண்ட் அடுத்த பார்க்க போகிறது நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இன்னைக்கு 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் அதிகப்படியாக சொல்ல தேவையில்ல, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து வசூல் செஞ்சிருக்கு 8வது நாள். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 லட்சத்துக்கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 20 lakhs. அதேமாரி டோட்டலாக வந்து 6.2 crore வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு, 6 கோடி 20 லட்சத்துக்கு மேலே. ஸோ இதுக்கும் மேலே 20 லட்சத்துக்கு மேலே வந்து தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை ஆந்திரா மற்றும் தெலுங்கானால. அந்த அளவுக்கு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ தெலுங்கு சைடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கு சைடு பெருசாக வந்து ப்ரமோஷனும் வந்து பண்ணல. ஸோ இருந்தாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே தான். இதே விஜய் திரைப்படமாக இருந்தால் இந்நேரத்துக்கு வந்து 8 நாளில் 20 கோடி மேலே போயிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது கேரளாவை பொறுத்தவரை இன்னைக்கு 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 25 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாரி டோட்டலாக வந்து 4.7 crore வரைக்கும் 4 கோடியே 70 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கேரளா சைடில். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகாவை பொறுத்தவரை இன்னைக்கு 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 52 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாரி டோட்டலாக 11.2 crore வரைக்கும் 11 கோடியே 20 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம கர்நாடகாவை பொறுத்தவரை. அண்ட் அடுத்த பார்க்க போகிறது நம்ம நார்த் இந்தியா. வட இந்தியா சைடு பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இன்னைக்கு 8வது நாள் அதிகப்படியாக 8 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 8 lakhs அபோவ். அதேமாரி 2.1 crore வரைக்கும் 8 நாளில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 2 கோடியே 10 லட்சம் வரைக்கும். ஸோ நமக்கு நார்த் இந்தியா சைடில் நம்ம அஜித் அவர்கள் நடித்த திரைப்படம். ஸோ எப்பவும் சொல்கிற மாரி தான், பெருசாக மல்டிப்ளெக்ஸ்லேயும் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகலை, பெருசாக ப்ரமோஷனும் வந்து தரவே இல்லை. ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து என்ன கேட்டால் 2 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பெருசாக ப்ரமோஷன் கொடுக்காம ஏதோ ஒரு 2 கோடிக்கு மேலே வட இந்தியா சைடில் வந்து இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். எனிவே வட இந்தியாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் வாஷ் அவுட்டு. 8வது நாள் வந்து அதிகப்படியாக இந்தியாவில் மட்டுமே நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் 6 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. டோட்டலாக 8 நாளில் 152 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 152 crore வரைக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்கும்போது ஓவர்சீஸ் வெளிநாடு 8வது நாள் அதிகப்படியாக வந்து 1.9 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு, அதாவது 1.9 crore வரைக்கும். அதேமாரி டோட்டலாக 71 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 71 crore வரைக்கும் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் ஒட்டு மொத்தமாக. ஸோ இன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 7 crore வரைக்கும். அதேமாரி வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் இந்த 8 நாளில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அதாவது 221 crore வரைக்கும் 221 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா அஜித் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே வந்து 8 நாளில் வந்து முதல்ல 200 கோடி திரைப்படம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் 8 நாள்லேயே வந்து 220 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அஜித் அவர்கள் பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அஜித் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அதேமாரி ஒரு 4-5 நாள் வந்து வேறு லெவல் வந்து கல்லாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சிரும். அதேமாரி தான் இப்போதைக்கு குட் பேட் அக்லி திரைப்படமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதேமாரி தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாடை தவிர்த்து கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து டல்லாகிடுச்சு. இதில் வந்து கர்நாடகா கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நல்லாவே வந்து போயிட்டுருக்கு, ஏதோ ஓரளவு நம்ம கலெக்ஷனு 8 நாள்லையும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இது வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்றத. ஸோ இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணும் கலெக்ஷன் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.